அவ்வளோதான். அந்த கரையில் போய் இறங்கணுன்னா பிஜிஆர். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா ஒரு மேப் எடுத்து அதில் ஒரு ஆரோவை போட்டேன். அது வந்து ஆரன் மோர் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தது. ஓகேயா, இப்போ அங்கே தான் போக போகிறோம். அந்த இடம் ஏற்கனவே பார்த்தது, மறுபடியும் போக போகிறோம். ஏன்னா அயர்லாண்டில் பார்த்த இடம் திரும்ப திரும்ப பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்காது. ஸோ இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். வாங்க, போட்டில் போனோம். நம்ம இப்போ ஆரன் மோர் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக ஃபெரியோட பியரில் வந்துட்டோம். நம்ம ப்ளூ இதில் போக போகிறோம். ப்ளூ வந்து 9:45, ரெட்டில் போனீங்கன்னா 10 மணி. 2 ஃபெரி சர்வீஸ் உண்டு. பார்த்தீங்களா, மேலே மலைக்கு மேலே மாடு சாப்பிட்டுட்டு புல். ரெட் ஃபெரி வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் ப்ளூ வரல, சீக்கிரம் வந்துடும். இப்போ கப்பல் வந்துருச்சு. அந்த ப்ளூ கலர் தான் நம்மளுது. ரெட்டு புக் பண்ணல. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் உள்ள காரை உள்ளே விட போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். வாங்க, ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பேசுவோம், வழியிலையும் பார்ப்போம். சரியா? மேலே ஏற போகிறோம் கப்பலில். ஏனி படிவானு ஞாபகம் இருக்கா? டோரி ஐலாண்டில் சொன்னேன் ஒரு ஃபெரி வந்து இங்கேயும் ஓடும். இன்னொரு இதில் ஆரன் மோர் அதுதான் இது. கப்பல் நம்ம ஓட்டலாமான்னு பார்த்தா நான் லைசன்ஸ் இன்னும் ரினியூ பண்ணல, கப்பல் லைசன்ஸு. இல்லாட்டி எடுத்திருப்பேன். நம்ம கப்பலில் போயிட்டுருக்கோம். கடலோட ஒரு பாதியில் வந்துட்டோம். நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஏரியா எப்படி இருக்குது, கடல் பயணம் பிடிச்சிருக்கான்னு கேட்போம். வாங்க. ஹலோ, இந்த கடல் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க.
தேங்க்யூ. கேட்டிங்களா இல்லையா? எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த பக்கம் நம்ம ஐலாண்டுக்குள்ளே போனோன்னா அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் அடுத்தது. சரியா? இப்போ நம்ம கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கோம், பாதியில் இருக்கிறோம். ஐலாண்டே ஒரு ஐலாண்டு, சுற்றி சுற்றி ஐலாண்டு தான். இங்கே பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் உடஞ்ச பில்டிங் தான். அந்த பாறையே சூப்பராக இருக்குது. கப்பலோட கண்ட்ரோல் ரூமில் இருக்கும். இங்கே இருந்தால் இவங்க ஓட்டுறாங்க. லிவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஓனும் வந்து அதை மூவ் பண்ணி இந்த பக்கத்தில் வந்துட்டோம். ஐலாண்டு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த கரை அவ்வளோதான். அந்த கரையில் போய் இறங்கணுன்னா ஐலாண்டு. இங்கே வந்து நீங்கள் அலை படாமல் இருக்கணும்னா இங்கே ஒரு ரூம் கூட இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். சப்போஸ் வந்து நல்ல காற்று அடித்து கப்பல் கவுந்துருச்சுன்னு வைங்களேன், லைஃப் போட் இருக்குது. 30 பேருக்கு இருக்குது. அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான், நம்ம கரைக்கு வந்துட்டோம். இப்போ அந்த இது வந்து கீழே இறக்குவாங்க லிவரை. அப்படி காரை எடுத்துகிட்டு போயிட வேண்டியது ஐலாண்டுக்குள்ளே. வாங்க உள்ளே போவோம். இதான் என்ட்ரான பீச்சு. இங்கே ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கும். வாட்டர் டோன்ட் கோ தேர். இன்றைக்கி ஆக்சுவலி மழைனால கொஞ்சம் பயங்கரமாக வெட்டாக இருக்குது. நாங்கள் சாட்டர்டே வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கோம். நம்ம பின்னாடி ஸ்டார்ட் ஆன அந்த ரெட்டு கப்பல் வருது இப்போ தான். அது ஒரு ஸ்கூலு, ஐரிஷ் ஸ்கூல். அங்கே பார்த்தீங்களா, ஒருத்தங்க கேம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. வைல்ட் கேம்பிங். டென்ட்டு கொண்டு வந்து அழகாக செட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். அது வந்து சூப்பராக இருக்கும்.
தெரியுது, அதான் பிக்னிக் டேபிள். நம்ம அங்கே தான் போவோம். இந்த ஐலாண்டு பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டல் இந்த மாதிரி தங்குறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது. ஆக்சுவலி 1-2 தான் இருக்குது. நிறைய ஏர்பிஎன்பி உண்டு. நல்ல பசி எடுத்ததுன்னு வைங்களேன், அந்த டைனிங் டேபிள் அதில் இருக்குது. அதில் உட்காந்து அப்படியே கடலை பார்த்து சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி மழை, ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் டைமில் வந்தீங்கன்னா அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பயங்கர மிஸ்டியாக இருக்குது, பயங்கர காற்று வர அடிக்குது. ஒன்றுமே தெரில, ரோடே தெரில. நீங்கள் ஃபாக் லைட் போட்டுட்டு தான் போகணும். வண்டிக்கு வாட்டர் வாஷ் விடணும்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் நேராக அங்கே வந்து குளம். வழக்கம் போல் இந்த ஐலாண்டில் பாப்புலேஷன் எது அதிகம்னா ஆடு தான். நம்ம இப்போ லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். இந்த லைட் ஹவுஸ் படிக்கட்டு பயங்கரமான டேஞ்சரஸ் ஏரியா. நான் போன வாட்டி போனேன். அது கீழே ஒரு கிளிஃப் இருக்கும். அந்த இடம்லாம் போகாதீங்க. இப்போ மழை பெய்யறனால நம்ம அந்த ஏரியா போகல. சரியா? இங்கே ஒரு குட்டி ஏரியா இருக்குது ஃபார் பிக்னிக். உட்காந்து எதாவது சாப்பிட்டுக்கலாம். இது அழகாக டேபிளில் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்டர் மாதிரி, மேபி தெரில அந்த காலத்தில் ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஒரு ஆல்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் அதுவும் இருக்கிறது தான் லைட் ஹவுஸு. தெரியுதா? லைட் ஹவுஸ் வந்து ஆக்சுவலி அலோவ் பண்ண மாட்டாங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப செக்யூராக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி சில லைட் ஹவுஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்கள்ல, இங்கே பண்ண. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது இந்த சைடு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் போகலை, இங்கே ஒன்றும் இருந்த மாதிரி இல்லையேன்னு. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த பக்கம் ஏதோ உடஞ்சி போன பில்டிங் இருக்குது. ஒருவேளை அந்த காலத்தில் யாரோ இங்கே குடி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. என்ன பெல்ட் காங்கிரீட் என்னெல்லாமா சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறேன்.
ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். அந்த பக்கம் அந்த கிளிஃப் எண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போய் பார்க்கலாம். சரியா? இல்லைங்க, லைட் ஹவுஸில் என்ட்ரி கிடையாது, ஆனால் அங்கே ஒரு வழி இருக்குது. நம்ம பாட்டுக்கு அதுக்குள்ளே போயிட்டோம் வைங்களேன், கேமரா பீப் ஆகி நாளைக்கு சன் டிவியில் சொல்லுவாங்க, 2 இந்தியர்கள் லைட் ஹவுஸ் அயர்லாண்டில் உள்ள லைட் ஹவுஸில் உள்ளே புகுந்ததால் பரபரப்பு. இந்த இடம் ஏதோ லெப்ரகான்ஸ் வாழ்ந்த இடம் மாதிரி இருக்குது. அது யார் லெப்ரகான்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த காலத்தில் கோல்ட் ஸ்மித்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, குள்ளமாக இருப்பாங்க, அந்த டார்ஸ் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட காயின் அந்த 1 ரூபா சைஸில் வந்து கோல்டு காயின் செய்வாங்க. அந்த காயின் யாருக்காவது கிடச்சா அவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு ஐதீகம், உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இதை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். செம்ம வியூங்க. அதனால தான் எல்லோரும் இந்த சைடு போன வாட்டி வந்திருக்காங்க. நான் வரல, இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். வாவ், அந்த இடத்துல போய் நின்று மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்பாட்டு. வாங்க. அந்த பாறை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாவ், சூப்பருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இயற்கை பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வரும்போது ஒருத்தர் சொன்னார், இது என்னங்க எல்லா இடத்துலையும் மலை இருக்குது, தண்ணி இருக்குது, அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து டிவியில் பாருங்கள். சரியா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரம் வாங்க, சூப்பராக இருக்கும். அந்த கடலோட கலர் பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே லைட் ப்ளூவு, அப்புறம் ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ளூவு, அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளூ, நமக்கு தெரியாது அந்த கலர் பேர். இதுதான் பீவர் ஐலாண்ட் மானுமெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஞாபகார்த்தமாக அயர்லாண்ட் ஃப்ளாகு, யூஎஸ் ஃப்ளாக் ரெண்டும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த காலத்தில் 1880 வந்து 1880 வந்து ஆக்சுவலி யூஎஸில் இருந்து இங்கே நிறைய பேர் வந்து இமிக்ரெண்ட் வந்தாங்க. அந்த காலத்தில் ஸ்டீம் போட்டில் வந்திருக்காங்க எல்லோரும் யூஎஸில் இருந்து. அதில் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. இந்த ஐலாண்டு பக்கத்தில் தான் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இந்த சைடில் வரும் இது அட்லாண்டிக்கு. ஸோ அதில் இமிக்ரேஷன் பண்ணும்போது பாதி பேர் இறந்துருக்காங்க, பாதி பேர் பொழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல இது வச்சுருக்காங்க.
இதான் பெபிள் பீச்சு. நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஐரிஷில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆரன் மோரில் இருக்குது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போன வாட்டியும் வந்திருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பீச்சு. சூப்பராக இருக்குல்ல பெபிள். ஒவ்வொன்றும் பயங்கர வெயிட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கு. நீங்கள் வெறுங்காலில் இந்த பெபிளில் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பீச் நல்லா நீட்டாக கிளியராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அதான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. அது சாப்பிடலாம் முடியாது நம்ம, சிலது விஷமாக இருக்கும். சூப்பராக இருக்கு நான் பார்க்க. நம்ம சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே உட்காந்து சாப்பிட போகிறப்போ இந்த சவர ஓரமாக அப்படி கீழே இறங்குனீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம லைட் ஹவுஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப ரிஸ்கியான இது. போன வாட்டி நான் போனேன், இந்த வாட்டி நான் போகல. ஓகே, இதான் டிஜிட்டல் ஹப். ஆக்சுவலி இப்போ நீங்கள் இங்கே ஹாலிடே வந்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டு எல்லாம் கொடுத்து டெஸ்க்கெல்லாம் செட்டப் பண்ணி தந்துடுவாங்க. இந்த ஐலாண்டில் வந்து நீங்கள் ஒர்க்கேஷன் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு கப்பல் இருக்குது, செய்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அடுத்த வாட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்பீட் போட்டு இது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடலுக்குள்ளே அப்படி நின்றுட்டே போகலாம், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து அப்படியே அந்த கடலை பார்த்து நீங்கள் ஒரு டீ குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி நம்ம 5 o'clock புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே அவ்வளோதான், நிறைய இடம் கிடையாது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ 3 o'clock போகிற கப்பலில் போக போகிறோம். ஓகே, ஒரு வழியாக நம்ம ட்ரிப்பை முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. கரைக்கு வந்துட்டோம். இங்கே இறங்க போகிறோம் இனிமேல்.
கப்பல்ல இருந்து நம்ம வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம கரை ஏறியாச்சு. இப்போ அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ ஒரு கார்டை எங்களை பிடிச்சாங்க. எங்களை வந்து செக்கிங் பண்ணும்போது சிச்சுவேஷன் சாங் வருது. நம்ம ஈகிள் பேக்கரி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கரிக்கு வந்து பார்க்க வந்தாங்க. அவங்க ஏதோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இங்கே பாருங்க, நம்மளே ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு காசு எவ்வளோன்னு போட்டுக்கலாம். சிசிடிவி அங்கே இருக்கும். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.